மணமக்களை வாழ்த்தி பேச நமது மைக்கோ நைனா வருகிறார். நைனா, நம்ம மகனே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. பேசுறேன். வாழ்க வாழ்க வாழ்க. 1990 நான் திருமணம் செய்யும் பொழுது இந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருந்ததில்லை. அந்த காலகட்டம் மிக மோசமாக இருந்தது. ஆனால் இந்த தம்பதிகளை பார்க்கும் பொழுது நான் அவர் மனதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர்கள் நல்ல பொருத்தமான ஒரு ஜோடி. ஏன்னா பொருத்தம்னா என்னன்னா, படிப்புல பொருத்தம், அழகுல பொருத்தம், அப்புறம் வசதியில பொருத்தம், பணத்துல பொருத்தம், எல்லாத்துலேயும் உங்களுக்கு பக்காவா அந்த பொருத்தமாக இருக்கு. நல்ல ஒரு மணமக்கள் இவர்களை மாதிரிதான் எல்லாத்துலையும் நல்ல ஒரு ஜோடி தான். அவங்க முடிச்சுட்டு தேன் நிலவுக்காக காஷ்மீர் போயிருக்காங்க. அந்த இடத்துல அவரு செத்து போயிட்டாரு. இவங்கள மாதிரி தான் இருந்தார் அவரும். என்ன செய்யறது? அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதா என்னோடது. நடக்கக்கூடாது. அதே மாதிரி 100 நாள் விவசாயிகளுக்கு 100 நாள் விவசாயம் செய்யக்கூடியவர்களும் கொஞ்சம் நாள் டல்லாக தான் போகுது. இந்த நிலத்தை தயவு செய்து வித்துறாதீங்க. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் உணவு பாதுகாப்பு அந்த பஞ்சம் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா நிலத்தோட ரேட் அதிகமாயிரும். இப்போ 5 லட்சம் போய்கிட்டு இருக்கிற 5 கோடிக்கு போகும். அப்போ நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்களாக இருப்பீங்க. அதனால் நிலத்தை வித்துறாதீங்க. விவசாயிகளா நிலத்தை வித்துறாதீங்க. ஏன்னா 1997 ஒரு மிகப்பெரிய நிலத்தை வச்சுருந்தேன் அன்னைக்கு. அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய மோசமான காலகட்டம். அதே போல் என்னை பெத்தெடுத்ததுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். தயவு செய்து பிள்ளைகள் எல்லாருமே அப்பாவை வணங்கணும். அதாவது இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. நான் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டேன்னா தான் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்களோ கேட்கணும். ஏன்னா நான் வளர்த்த இந்த இடத்துல மிகப்பெரிய ஆள்கள்லாம் நான் என் பேச்சை கேட்டால் 1990 இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. நாளைக்கு இப்போ வந்த போலீஸுங்களாம் நீங்கள் எதுவும் தெரியாது உங்களுக்கு. புரியுதுங்களா? வரட்டுமா? எங்க வந்திருக்கோம், என்ன பேசணும், எதுவுமே புரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க.